உங்களோட கருத்து என்ன? இந்த பொதுவாக தமிழக மக்கள் வந்து இந்த கமர்ஷியல் மூவிஸை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும், உங்களோட கருத்து? நான் சொல்கிறது மூவிஸே பார்க்காம இருங்க, நிம்மதி. படங்களையே தவிர்த்துருங்க, உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது, சுயமாக சிந்தனை ஓடும். படங்களில் பல சிந்தனை மாற்றங்கள் இதெல்லாம் காட்டும். இன்ஃபேக்ட் இந்த படத்துலேயே அதனால தான் சொல்கிறேன், இந்த திரைத்துறை குப்பை. இறுதியாக பாரிசாலன் வந்து படமே பார்க்காதீங்க, கமர்ஷியல் மூவிஸே பார்க்காதீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க, இதை பார்க்கறதுனால உங்களுக்கு அறிவு வளருதா? A few moments later. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நான் பார்த்துட்டேன் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து நாளே போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அப்புறம் சரி, இந்த படத்தை போய் பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த படம் எப்படி இருந்துச்சு, என்ன அது எப்படிலாம் பண்ணியிருக்கலாம், என்னென்னலாம் செஞ்சுருக்கலாம், என்னென்னலாம் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பேசிடுவோம். ஸோ இந்த படத்தை வந்து பார்ப்போம். இது ஒரு கமர்ஷியல் படமாக நம்ம பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து படம் வந்து ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். கொடுக்கலாம். என்னங்க அவ்வளோ கொடுக்குறீங்க? கொடுக்கலாங்க. ஏன்னா நீங்கள் ஏண்டா பாரிசாலன், தமிழ் மக்கள் இப்போ படம் பார்க்கணுமா இல்லை படம் பார்க்கக்கூடாதா? நீ ஒரு நாள் பாருன்னு சொல்ல, மறுநாள் பார்க்க வேணாம்னு சொல்கிற, மறுநாள் நீ போய் பார்த்துட்டு வந்து படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுக்குற, 10க்கு ரேட்டிங்கும் கொடுக்குற. இப்போ ஒன்று நாங்கள் படம் பார்க்கணுமா வேணாமா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. இதுக்கு ஒரு டக்குனு பதில் ஒன்று சொல்லு எங்களுக்கு. ஒன்று பார்க்க சொல்லு, இல்லை வேணான்னு சொல்லு. ரெண்டுக்கும் நடுவில் வைக்காத. நாங்கள் ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கணும், இல்லை இந்த பக்கம் நிற்கணும், இல்லை நடுவில் நின்றா லாரியில் அடிபட்டுருவான். லாரியில் மோது பாரிக்கிட்ட மோதாது அப்படிங்கிற மாதிரி எங்களை லாரியில் மோத வச்சிடாத. டக்குனு பதில் ஒன்று சொல்லு எங்களுக்கு.